ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி VLOOKUP பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு VLOOKUPக்குள்ளே மினிமம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மினிமம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து நம்ம மினிமம் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து எந்த வேல்யூ மினிமம் அதாவது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் மினிமம் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு மினின் நான் டைப் பண்ணுறேன், MIN டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டேபு கொடுக்குறேன். எனக்கு நம்பர் 1 கேட்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இந்த மார்க்ஸை வந்து ரேஞ்சாக எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்ஸை ரேஞ்சாக கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 35 டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த லிஸ்ட்லேயே இந்த கொடுத்துருக்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 35 தான் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் மார்க். ஸோ எனக்கு வந்து அந்த 35 இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து VLOOKUP நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம VLOOKUP நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இந்த VLOOKUPக்கு எப்படின்னா நமக்கு லுக்கப் வேல்யூன்றது வந்து இந்த மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த மினிமம் வேல்யூக்கு ரிலவெண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம கெட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு VLOOKUPனு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, VLOOKUPனு டைப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லுக்கப் வேல்யூ கேட்குது. எனக்கு லுக்கப் வேல்யூன்றதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே வந்து மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து அங்கே லுக்கப் வேல்யூவாக இருக்கும். ஸோ நான் VLOOKUP ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ என்னென்னா மினிமம் ஃபங்க்ஷனை வந்து நான் உள்ளே கொண்டு வரேன். மினின்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு மினிமம் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. எனக்கு நம்பர் 1 கேட்குது. நம்பர் 1ன்றது எதுவும் கிடையாது, இந்த மார்க்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மார்க்ஸை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். மினிமம் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு லுக்கப் வேல்யூ வந்து அந்த மினிமம் ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த ரேஞ்சு தான் என்னோட லுக்கப் வேல்யூ. இப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரே செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ டேபிள் அரேன்றது நான் அந்த மார்க்ஸ்லேருந்து நேம்ஸ் வரைக்கும் நான் இப்போ செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், F4 கொடுத்து அந்த செல்ஸை லாக் பண்ணுறேன். அடுத்தது கமா கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த மார்க்கில் இருந்து நேம்ஸ் எங்கே இருக்குன்னா 3rd காலமில் இருக்குது. மார்க் ஃபஸ்ட்டு, ரிசல்ட்டு செகண்டு, நேம்ஸ் வந்து 3rd இருக்குது. ஸோ எனக்கு இங்கே வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 3ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 3rd காலமில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எனக்கு வேணுங்க நேமு தான் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ கமா ரேஞ்ச் லுக்கப் வந்து 0 எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ நான் 0ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 0ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாலான்னு டிஸ்பிளே பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த 35 மார்க்ஸ் இருக்கிறது, அதாவது லோயஸ்ட் மார்க் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து அவர் தான். ஸோ அந்த 35 மார்க் யாரோ அவங்களுக்கு நேராக இருக்கிற நேமை வந்து நமக்கு இங்கே பாட்டமில் டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஏன்னா நம்ம நேமு தான் இங்கே கெட் பண்ணியிருக்கோம் 3rd காலமில் இருக்குது. ஸோ 3rd காலமில் இருக்கிற அந்த நேம் வந்து யாருன்னு பார்த்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. சப்போஸ் நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரகுக்கு வந்து 100 மார்க்ஸ் நான் ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரகுன்னு அங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் தான் லோயஸ்ட் மார்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இருக்கிறதுலே அவர் தான் 10. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஃபங்க்ஷன்லேயும் 10ன்னு வேல்யூ மாறிடுச்சு. இங்கே VLOOKUP ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லிஸ்ட்டில் யார் மினிமம் மார்க் அது லோயஸ்ட் மார்க்காக இருக்காங்களோ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க நேமை வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ்ன்ற ஒரு இப்போ 5 மார்க் எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 5ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சதீஷ்னு சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா இந்த லிஸ்ட்லேயே அவர் தான் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் மார்க்கு. ஸோ நமக்கு அவரோட நேம் எட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம VLOOKUPக்குள்ளே மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. அந்த மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ஃபார்முலாஸோடு நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.